காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானங்களும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தலைப்பு ஒருவரை ஒருவர் சார்ந்திருத்தல், அதாவது சமநிலையற்ற உறவை சரி செய்தல். நமது உலகத்திலே வாழும்போது ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறவர்களாக, அது நன்மைக்கான சார்ந்திருத்தல் அல்லது தீமையை விளைவிக்கும் சார்ந்திருத்தலாக இருக்கிறது. இதை நாம் நிறுத்தும்படிக்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பவர் என்ற உண்மையை முதலாவது எதிர்த்து நிற்க வேண்டும். இரண்டாவது படி என்னவென்றால், உங்கள் கடந்த கால கெடுதியான அன்பினால் விளைந்த தீமையான பழக்கங்களை நோக்கி பாருங்கள். சரியான முறையில் ஆராய்ந்து பார்ப்பது ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதை தவிர்ப்பதற்கு ஒரு சிறந்த வழியாகும். ஒரு சில நாட்கள் ஒரு குறிப்பேட்டில், அதாவது டைரியில் எல்லாவற்றையும் எழுதி கொள்வது உங்கள் சரியான நிலைமையை நீங்கள் கண்டு கொள்ள உதவும். உள்ளான நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ளவும் உதவும். ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தனி பக்கம் ஒதுக்கி அவர்கள் பெயர்களை எழுதி உங்கள் உறவு முறைகளை குறிப்பாக எழுதுங்கள். நான் இப்பொழுது கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு உங்களால் ஆனமட்டம் பதில் கூற பாருங்கள். இந்த நபரை நான் எப்படி சந்தித்து வசீகரப்படுத்தினேன்? அவனையோ அவளையோ எவ்வாறு பின்தொடர்ந்து போனேன்? அந்த நபரை பற்றி என்ன கனவு கண்டேன்? இப்படி பதிலளித்து முடித்துக் கொள்ளுங்கள். இந்த தெரிந்தெடுப்புகளை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார், எப்படி உணர்கிறார் என்று எண்ணுகிறீர்கள்? தேவன் உங்கள் ஆழமான உள்ளுணர்வுகளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எழுதி கொண்டே இருங்கள் அல்லது பதில் சொல்லிக் கொண்டிருங்கள். உறவு எப்படி வளர்ந்தது? கவர்ச்சி, கனவு, கண்மூடித்தனம், பயம், மறதி, உறுதி, கலக்கம், ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? ஒவ்வொரு நிலையிலும் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள்? பதிலளித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். ஒவ்வொரு நிலையிலும் தேவனை எவ்வாறு நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள்? தேவன் இதில் தலையிட எவ்வளவு ஆயத்தமாக இருந்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி இந்த உறவையே முக்கியமாக கருதினீர்கள்? எவ்வாறு உங்களை மறந்து அந்த நபரையே முற்றிலும் கவனிப்பதில் ஈடுபட்டீர்கள்? அந்த நபர் உங்கள் தேவை அனைத்தையும் சந்திக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்த்தீர்கள்? பதிலளித்து முடிவுக்கு வாருங்கள். தேவனை எப்போது அலட்சியம் செய்ய தொடங்கினீர்கள்?
அவரில் சார்ந்து கொள்வதை எப்போது விட்டுவிட்டீர்கள்? தேவன் உங்களை பயனுள்ளவராக மாற்ற எவ்வளவு ஆயத்தமாக இருந்தார் என்பதை எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு உறவும் உங்கள் வேதனையான குழந்தை பருவத்தை எவ்வாறு மறுபடியும் கொண்டு வந்தது என்பதை எழுதுங்கள். உறவில் நீங்கள் எவ்வாறு தவறாக நடத்தப்பட்டீர்கள் என்றும் அதை எவ்வாறு எதிர்கொண்டீர்கள் என்பதையும் எழுதுங்கள். அந்த உறவு உங்களை எவ்வாறு பாதித்தது? பதிலளித்து முடிவு செய்யுங்கள். தேவன் எவ்வாறு ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்றை வைக்கிறார் அல்லது அப்படி செய்ய விரும்புகிறார்? உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்வதற்கு பதிலாக பலன் தரும் ஆரோக்கியமான பரிசுத்தமான உறவுகளை ஏற்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவன் எவ்வாறு தம்மை உங்களுக்கு தாயாக தகப்பனாக தந்து உங்கள் ஆழமான தேவைகளை பூர்த்தி செய்யவும் ஆழமான காயங்களை குணப்படுத்தவும் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எழுதுங்கள். நீங்கள் அந்த உறவில் எவ்வாறு பயம், பொறாமை, கைவிடப்படுதல், கோபம் ஆகியவற்றை அனுபவித்தீர்கள் என்பதையும் எழுதவும். மற்ற எல்லாவற்றையும் விட எப்படி ஒரு நபரை எவ்வாறு முக்கியப்படுத்தினீர்கள்? எப்படி நீங்கள் அந்த நபருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீர்கள்? பதிலளித்து முடிவுக்கு வாருங்கள். உங்கள் அழிவுக்கு ஏதுவான உணர்வுகளை மேற்கொள்ள கிறிஸ்துவின் சிந்தையை எவ்வாறு சொந்தமாக்குவீர்கள்? கிறிஸ்துவுக்குள் உள்ள உங்கள் வாழ்வாதாரங்களை எப்படி சொந்தமாக்கிக் கொள்வீர்கள்? இந்த எண்ணங்களை உங்களுக்கு தரும்படி தேவன் எவ்வளவு ஆயத்தமாக இருந்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எழுதுங்கள். ஒவ்வொரு நபரை பற்றி இப்போது எவ்வாறு உணர்கிறீர்கள்? இப்போது உறவு எப்படி இருக்கின்றது? உங்கள் பார்வை எவ்வாறு மாறியுள்ளது? உங்கள் பார்வையில் மாற்றம் ஏற்பட எப்படி பொருட்கள், மக்கள், சூழ்நிலைகள் உதவியாக இருந்தன? பதில் அளித்து முடிவுக்கு வாருங்கள். தேவன் உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றி அமைப்பதில் எவ்வாறு இடைப்பட்டார் என்பதை பாருங்கள். உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றுவதற்கும் உங்களுக்கென்று அவர் நியமித்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் அவர் எவ்வளவு ஆயத்தமாக இருந்தார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏசாயா 41:10 சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். படி 3, ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழாத உறவை, அதாவது இன்டர் டிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப்பை தொடருங்கள். தேவனோடு நெருங்கிய உறவு கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் சார்ந்து கொள்ளும் உறவை தவிர்த்து உங்கள் வாழ்வில் முக்கியமான நபர்களோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள். அர்ப்பணியுங்கள். வேத வாசிப்பிலும் குழு ஜெபத்திலும் ஒழுங்காக கலந்து கொள்வதற்கு அர்ப்பணியுங்கள். வேத வசனங்களை கிரமமாக வாசித்து அதை மனப்பாடம் செய்வதற்கு அர்ப்பணியுங்கள். உங்களை குறித்து கரிசனையுள்ள ஒரு குழுவையும் உறவை சரிப்படுத்தும் ஒருவரையும் அவர் உங்களுக்கு அவசியமாகும் போது கிடைக்க கூடியவராக இருக்கட்டும். உங்களிடம் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். உறவு முறைகளில் உங்களை வழிநடத்துகிறாராக இருக்க வேண்டும். முதிர்ச்சி அடைவதற்கான ஒரு திட்டத்தை வகுத்துக் கொள்ளுங்கள். கேளுங்கள். முன்னேற்ற பகுதியில் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படி கேளுங்கள். உங்கள் உறவுக்கான தேவைகளை உங்களை நடத்துகிறவரோ அல்லது மற்றொரு ஞானம் உள்ளவரோ செய்யும்படி கேளுங்கள். உங்கள் உறவு சம்பந்தப்பட்ட தேவைகளை பற்றிய சரியான இலக்கு நியமிக்கப்பட உங்கள் பொறுப்பான குழுவினர் உதவி செய்யும்படி கேளுங்கள். உங்கள் பெற்றோரோடு உங்களுக்கு உள்ள உறவை முழுமையாக்குங்கள். தெரிந்து கொள்ள வேண்டியது அருமையானவர்களே, உங்கள் பெற்றோரோடு ஏதாவது மனஸ்தாபம் இருந்தால் அதை முதலாவது சரி செய்து விடுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு பெற்றோரால் கட்டுப்படுத்தப்படுவது அல்ல, அவர்களோடு கூடவே இருக்க வேண்டும் என்பதும் அல்ல. நிபந்தனையின்றி அவர்களோடு ஆரோக்கியமான தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தின் முன்னோர்களை பற்றிய பிரச்சனைகளை கண்டுபிடித்து குற்றம் செய்தவர்களை மன்னித்து உங்கள் நஷ்டத்தை குறித்து வருந்துங்கள். அது அப்போது, இது இப்போது என்று சொல்லுங்கள். உண்மையாக இருப்பேன் என்று உங்களுக்கே வாக்கு கொடுங்கள். கற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. குடும்ப ரகசியங்களை சுமக்க மறுப்பு தெரிவித்து அதிலிருந்து விடுதலை பெறுங்கள். நன்றாக கவனியுங்கள், மறுப்பு தெரிவிங்கள், எல்லைகளை நியமியுங்கள், கொடுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன தேவை என்பதை கேளுங்கள். இப்போது இந்த புதிய முறையை கையாளுங்கள். உங்கள் உணர்வுகளுக்கு இடம் கொடுங்கள். வேதனையை அறிக்கை செய்யுங்கள். கொஞ்சம் அமைதிப்படுங்கள். இப்போது நான் என்ன சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்பதை குறித்து சிந்தியுங்கள். உங்கள் செயல் திட்டத்தை எழுதுங்கள். மறுபடியும் அதை வாசியுங்கள். செயலில் இறங்குங்கள். புதிதாக செய்ய வேண்டியதை திட்டமிடுங்கள். என் புதிய வேலை என்னவெனில், ஒருவருடைய நடத்தையை புரிந்து கொண்டு நல்ல முதிர்ச்சியோடு அவருக்கு பதில் அளிப்பது. என்னுடைய உறவு முறைகளில் பாதுகாப்புடன் கவனமாக நடந்து கொள்வது. என்னை கவனித்துக் கொள்வதுடன் எனக்கு நானே பொறுப்பாக நடந்து கொண்டு ஒருவரையும் காயப்படுத்தாமலும் தண்டிக்காமலும் தாக்காமலும் சரியாக நடந்து கொள்வது.
உங்களை ஒரு புதிய ஒப்படைப்புக்கு உட்படுத்துங்கள். நான் இப்படி இருப்பேன், பழையவைகள் ஒளிந்து போகட்டும், தன்னலம் மாறட்டும், நான் கிறிஸ்துவை மையமாக கொண்ட நபராக புதிதாக வளர்ச்சியடையட்டும், என்னை குறித்து நான் நம்பிய பொய்யான காரியங்களை தேவனுடைய எண்ணங்களால் மாற்றியமைத்து அவரது வசன அடிப்படையில் அவற்றை அமைத்துக் கொள்வேன். முழுமையற்ற தேர்ந்தெடுப்புகளால் என்னை நான் குறைத்து விடாமல் நல்ல முதிர்ந்த தேர்ந்தெடுப்புகளால் என் கடந்த காலத்தை மீட்டுக் கொள்வேன். முதிர்ச்சியே உங்கள் உயரிய நோக்கமா இருக்கட்டும். ஒருமுகப்படுத்துங்கள், கற்றுக்கொள்ளவும் வளர்ச்சி அடையவும் முதிர்ச்சி பெறவும் நல்ல சுமூகமான முறையில் நண்பர்களை கண்டுபிடியுங்கள். ஒருவரை ஒருவர் சார்ந்து கொள்ளும் உறவை மீண்டும் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து உங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள். நல்ல நம்பத்தகும் முதிர்ந்த கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்துவை போலாக வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்ட கிறிஸ்தவர்களோடு உறவுகளை கட்டி எழுப்புங்கள். எபிரேயர் 12 அதிகாரம் வசனம் 1 சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தின் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். எபிரேயர் 12:1. உங்கள் வேதாகம ஜெபத்திட்டம் எரேமியா 17 வசனங்கள் 5 மற்றும் 7, யாத்திராகமம் 20 வசனம் 3, யோவான் 8:36, கொலோசியர் 3:13, சங்கீதம் 62:7, கலாத்தியர் 1:10, கலாத்தியர் 6 வசனங்கள் 4 மற்றும் 5, 1 பேதுரு 5:7, பிலிப்பியர் 4:13. நேரம் கிடைக்கும் போது வேதத்தை புரட்டி இதை கிரமமாக வாசித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, என்னோடு சேர்ந்து ஜெபிப்போம். ஜெபிக்க வருகிறீர்களா? ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் உம்மிடம் வருகிறோம். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கிடவோம் என்கிற வசனத்தின்படி உங்களை வருகிறோம். ஆண்டவரே, நீங்களே துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறீர். என்னுடைய உறவிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், சமநிலையற்ற உறவை நாங்கள் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழகாக வேதத்தின் பிரமாணங்களின்படி கற்றுக் கொடுத்து நமக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். வெற்றியின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக தொடர்ந்து நாங்கள் வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.